வெல்கம் டு அவர் சேனல். ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதனால மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதட்டம் நிலவி வருதுங்க. மத்திய கிழக்கில் ஈரானின் அணு ஆயுத திட்டங்களுக்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வர்றாங்க. ஆனால் தங்கள் அணு ஆயுத திட்டம் அனைத்தும் அமைதி நோக்கத்துக்கானவை என ஈரான் கண்டிப்பாக கூறி வருது. இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் தலைவர்கள் இதை நம்ப தயாராகவே இல்லைங்க. ஈரானால் உடனடியாக அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியும். எனவே ஈரானை அணு ஆயுதம் எதுவும் தயாரிக்காமல் பேச்சுவார்த்தை மூலம் தடுத்து நிறுத்த அமெரிக்கா திட்டமிட்டிருந்துச்சு. இதற்கு பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. அதே நேரம் ஈரானில் அணு ஆயுதங்கள் தங்களின் இருத்தலுக்காகவே மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என கூறி இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி திடீரென ஈரான் மீது தாக்குதல். ஈரானின் அணு திட்ட கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ நிலையை குறிவைத்து போர் விமானங்களின் மூலம் குண்டு வீசி இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை நடத்தி வந்தது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வந்தது. இந்த நிலையில ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதட்டம் நிலவி வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஈரானுக்கு உதவ தயாராக இருப்பதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியிருப்பதாவது, ஈரானுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நாங்கள் செய்வோம், பேச்சுவார்த்தைக்கு உதவும் தயாராகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுவோம்.